சாரி ப்ளவுஸில் ஆஃப் காலர் வச்சு நம்ம எப்படி சாரி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் நார்மல் சாரி ப்ளவுஸ் எப்படி நம்ம காலர் வச்சு தைக்கிறது ஈஸியாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் சைடில் இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ஹுக் பேண்ட் தைக்கிறதுக்கு தேவையான தையல் இடைவெளி. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி மெஷரிங் டேப்பில் 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆர்ம் லென்த் வந்து என்னோடய அளவுக்கு மேலேருந்து கீழே 8.5 இன்ச்சு. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட பிரைஸ்ட் ரவுண்டை உங்களோட அளவு 4 பிரித்து 2 இன்ச்சு நீங்கள் வந்து கூட்டிக்கலாம், அது தையல் இடைவெளிக்கு. ஸோ இந்த மாதிரி 2 இன்ச்சு கூட்டி மொத்த அளவு நான் மார்க் பண்ணுறேன் 11.5. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது பஸ்ட்டோட ஹைட்டு இந்த மாதிரி 10 மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டோட ஹைட்டு 14 மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஃபுல் ஹைட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக 7 ப்ளஸ் தையலுக்கு 2 இன்ச்சு கூட்டி 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைடை ரூலர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பஸ்ட்டோட ஹைட் லைனும் ப்ராக்கெட்டோட ஹைட் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது ரெண்டையும் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்ம் கர்வ் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக் வித் 3 inches. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்லோப் லைன் ஒன்று கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் கர்வ் மார்க் பண்ண ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைனோட நம்ம வந்து மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக் டேப், அது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கர்வ் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் நெக் கர்வ் வேணும்னா இந்த மாதிரி லைட்டாக சின்ன கர்வ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆர்ம் லென்த்தை இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்தும் எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் கீழேருந்து மேலே 2.5 இன்ச்சு, இதுவும் அளவு தான். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1/2 இன்ச் எடுத்து இது வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம்ஹோல், நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 செப்பரேட் ஆர்ம்ஹோல் தேவை. ஸோ அதுதான் நான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட் டாட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட் வித் மார்க் பண்ணிக்கோங்க. என் அதுலேருந்து 1 இன்ச். என் டாட்டோட இது வந்து 3.25 இன்ச்சு, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மேல் பக்கமாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ் பக்கமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட் டாட் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் டாட் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி ரூலர் வச்சுக்கலாம். டாட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் விட்டு ஸ்ட்ரைட் லைன், இதோட ரைட்டு லெஃப்ட் 2 பக்கமுமே 3/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் சின்னது அப்படிங்கிறது கிடையாது. நான் மார்க் பண்ணுற மாதிரி இந்த லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம்ஹோல் டாட் வந்து கரெக்டாக ஆர்ம்ஹோலோட கர்வில் சென்டரில் இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு சரியாக சென்டர் மார்க் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக சென்டர் விளங்குது அப்படின்னா டிரெக்டாகவே நான் மார்க் பண்ண மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இது வந்து ஃப்ரண்ட்டோட பார்ட். நெக்ஸ்ட்டாக இந்த இடத்துல நெக் டீப்பில் இருந்து டாட்டோட ஹைட் லைன் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்ட் லைன் கொடுங்க. இது கண்டிப்பாக கொடுங்க. நம்மளோட ஆர்ம்ஹோல் கிட்ட வர எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து அவாய்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு. இதோட அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டு நம்மளோட நார்மல் காலர், அதாவது ஆஃப் காலரை வச்சு எப்படி நார்மல் சாரி ப்ளவுஸ் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுக்கப்புறம் பேக் சைடு காலர் வச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா பேக் சைடு எல்லாருக்குமே நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல் காலர் ப்ளவுஸோட வீடியோவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை விட பேக் சைடு எவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணுங்கிறது. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோ, என்னோடய ஃபுல் காலர் மார்க்கிங், அதோட நம்மளோட பேக் சைடோட ஹைட் எப்படி மார்க் பண்ணுங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டோட பார்ட், நாம் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து மார்க் பண்ண போகிறது
காலரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தாராளமாக போதும் எல்லாருக்குமே. இது ஆஃப் காலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவு காலர் எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு கரெக்டாக 12 இன்ச்சஸ் தான் ஆஃப் காலருக்கு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1.25 இன்ச்சு இந்த மாதிரி பாட்டி இது வந்து பேப்பர் ஸ்டிஃப் GSM குறவாக இருக்கிறது சாஃப்டானது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிஃப் எடுத்து ஃபோல்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக என்னோடய காலர் லென்த் 6 இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 6 எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்லேயும் எடுக்கலாம். எனக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னால இந்த பாயிண்டில் லைட்டாக இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கரெக்டாக காலர் மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் காலர் பேண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலருக்கு மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தையல் இடைவெளியோடு நம்ம வந்து காலருக்கு 2 ஃபேப்ரிக் நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். ஸோ பாருங்கள், நான் கீழ்ப்பக்கம் ஆல்ரெடி 1/4 இன்ச்சு 8/3 அளவு, அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து 8/3 அளவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் நம்ம வந்து எவ்வளோ அளவு தைக்க போகிறோமோ, ஸோ 1/4 இன்ச்சு எடுக்கலாம், 1/2 இன்ச்சும் எடுத்துக்கலாம். நம்மளோட மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பார்க்க கிளியராக இருக்கும். நான் வந்து கரெக்டாக பேப்பர் ஸ்டிஃப் அந்த காலரோட அவுட்லைனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஃபேப்ரிக் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறமா இதோட அவுட்லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பீஸில் இந்த பேப்பர் ஸ்டிஃப் வந்து அயர்ன் பண்ணி எடுக்கணும். அயர்ன் பண்ணி எடுக்கும் பொழுது கவனமாக அயர்ன் பண்ணணும். என்னென்னா அதில் ஷைனிங் பக்கமும் இருக்குது, க்ளூ இருக்கிற பக்கமும் இருக்குது, நம்மளோட மேட் ஃபினிஷிங் மாதிரியும் இருக்கும் அதோட ஆப்போசிட் சைடில். ஸோ நீங்கள் வந்து ஷைனிங்காக இருக்கிற பக்கம் ஃபேப்ரிக்கோடு வச்சு அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா சரி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஹுக் பட்டிக்கு ப்ளவுஸோட இந்த மாதிரி ஹைட் எடுத்துக்கோங்க. ஸோ 9.5 இருக்குது, நம்மளுக்கு 9 இன்ச்சஸ் போதும். என்னென்னா டாட் தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. இதோட வித் வந்து 3 இன்ச்சஸ். இன்னும் கொஞ்சம் போல்டாக வேணும்னா லெஃப்டோட சைடுக்கு நீங்கள் 3.5 இன்ச்சு தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ 2 பீஸ் நான் இதில் கட் பண்ணி எடுக்கிறேன். 3 இன்ச்சஸ் ஆகலாம். ரைட்டுக்கு நம்மளுக்கு ஹுக் பேண்ட் வேணும், அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் தேவை. ஸோ அது 2க்கும் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஹுக் பட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸிங் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டோடதை நான் எப்படி வைக்கிறேன்னு ஃப்ரண்ட் நெக் லைன். ஸோ ஃப்ரண்ட்டோட ஓப்பன் சைடு வந்து இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு ஒரு 1 இன்ச்சு அதிகமாக எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஹுக் பட்டி தைச்சதுக்கப்புறம் நெக்லைன் கொஞ்சம் லென்த் ஆகிடும், அதுக்காக வேண்டி. ஸோ 3/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச் தாராளமாக போதும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் இந்த மாதிரி நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் தேவை கிடையாது. இப்போ நம்மளோட ஃபேஸிங் அகலம் வந்து என்ன அளவு வேணும், மேக்ஸிமம் 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ நெக்லைன்லேருந்து இந்த மாதிரி 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து அவுட்லைன் ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் எடுக்கிறேன். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணவும் ஈஸி. நம்ம ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டோட ஃபேஸிங். ஸோ இதுக்கப்புறம் நான் பேக் சைட் காமிக்கிறேன். நம்ம காலர் வச்சு தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பேக் சைடு வந்து டீப் அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம சின்னதாக மெட்டீரியல் வந்து ஃபோல்டிங் நான் மடிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டிங்கில் எடுத்துக்கோங்க. அண்ட் இது பேக் சைட் நம்ம ஃபோல்டு டு ஃபோல்டு கரெக்டாக மடிப்பு இந்த மாதிரி வச்சுட்டு நெக் லைன் அண்ட் ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மளோட பேக் சைடை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். நெக் லைன்லேருந்து 1.5 இன்ச் எடுக்கிறேன். 1.5 இன்ச் ஃபேஸிங்க்கு தாராளமாக போதும். ஸோ 1.5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஃபேஸிங் எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கும் ஈஸியாக காலர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறது, உங்களுக்கு கட்டிங் இது எல்லாமே ஈஸியாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதோட பார்ட் 2ல் நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வீடியோ காமிக்க போகிறேன். பாய் பாய், தேங்க்யூ.